எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் அதிகம் யோசிப்பது இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இத்தனை விசுவாசிகள், எப்படி உண்மையான விசுவாசிகள்? வேறொன்றும் இல்லை, வெற்றி தலைவருக்கு உண்மையான விசுவாசியாக இவர் இருக்கிறார், அவருக்கு விசுவாசிகள் இருக்கிறார்கள். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வெற்றி தலைவருக்கென டெடிகேட் செய்துவிட்ட தளபதியின் தளபதி மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். குமார் யார் இவரு? அந்த பொதுக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கை பரப்பு இணை துணை செயலாளர்கள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அப்புறம் தாவேகாவுடைய பொதுச் செயலர் விஜய் அவர்களை தவிர எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி தளபதி, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் பார்த்திபன், உண்மையான உழைப்புக்கு தானா அதுவா வந்து வெடி வெடிக்குது. தாவேகாவோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கூட்டம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அங்கிருந்த ஒட்டுமொத்தமான தாவேகா தொண்டர்களும் மழை பெஞ்சா கொடை பிடிப்போம், சட்டக்குன்னு தூக்கலாம். பாருங்க எதை சேர என்ன பாக்குற, ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, ஏன்னா கொள்கையை சதிச்சிடக்கூடாது இல்லையா, கொள்கை மக்களுக்கு போய் சேர்ந்தாகணும். டிஸ்டர்ப் பண்றாரு வர்ண பகவான். உடனே என்ன பண்றாங்க, வர்ண பகவானுக்கு நேரடியாக அப்ளிகேஷன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. விடுவேடா, வீட்டுக்கு போறேன். என்னால முடியாதுடா சத்தியமா. அடுத்த 4-5 மாசம் என்னடா பண்ண போறேன் இவனோட ரேஜுக்கு டென்ஷன் ஆகி. டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. வராது பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க.